எனது சைட்டில் வேலை செய்யும் சூப்பர்வைசருக்கும் டெக்னீஷியனுக்கும் சண்டை என்று என்னிடம் என்று வந்திருந்தார்கள். நீண்ட நாள் இது பிரச்சனை இருந்திருக்கும் போலும் பிரச்சனை முற்றியதால் என்னிடம் வந்திருந்தார்கள். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், சூப்பர்வைசர் டெக்னீஷியனை டா என்று அழைத்தது. சூப்பர்வைசர் மலையாளி, டெக்னீஷியன் நார்த் இந்தியன், ஹிந்தி பேச தெரிந்தவர். மலையாளிகள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நன்கு தெரியும். மலையாளிகள் பொதுவாக கூட வேலை செய்பவர்களை டா என்று அழைப்பதுண்டு. அது எந்த வகையான டான்னு சொன்னால், இப்போ நமது நண்பர்களை எப்படி அழைப்போம்? வாங்க போங்க என்று அழைப்பதுண்டா? இல்லை ஆடா ஓடா என்று அழைப்பதுண்டு. அந்த டா தான் மலையாளி யூஸ் பண்ணுறது. அது நார்த் இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி பேச தெரிந்த ஆளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதால் இருவருக்கு இடையில் நீண்ட நாள் சண்டை. எப்படியோ அதை திருத்து வைத்து விட்டேன். சரி, நான் எந்த கம்பெனியில் ஜாயின்ட் ஆகிருப்போது எந்த மேனேஜரும் மலையாளி தானே. ஸோ அவரும் ஒரு நாள் என்னை கோல் எடுத்து, டா நீ எவட அப்படி என்று கேட்டிருந்தார். எனக்கும் ஆரம்பத்தில் கோபம் வந்ததுண்டு. பிறகுதான் அதன் அர்த்தம் எனக்கு மனசில் ஆகி அதோட விட்டு அது மட்டும் இல்லை, அவன் இந்த ஆஃபீஸில் என்னோட கூட ஒரு ஆள் வேலை செய்கிறார். அவர் கனடா நாட்டை சேர்ந்தவர். கனடாவில் நல்ல கூல் பிரதேசத்தை சேர்ந்தவர். இன்னொரு ஆள் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு டெசர்ட் ஏரியாவில் இருக்கிறவர். என்ன பிரச்சனை என்றால், இருவருக்கும் கனடாவில் வேலை செய்கிறவருக்கு 18 செல்சியஸில் டெம்பரேச்சர் வேணும் ஆஃபீஸில். லெபனானில் வேலை செய்கிறவருக்கு 24 செல்சியஸில் இருக்கணும். அவர் கனடாவில் வேலையவர் ஆஃபீஸுக்கு மூலம் 18 செல்சியஸில் போட்டுவிட்டு போய்த்துருவார். அவர் இல்லா நேரம் பார்த்து இவர் 24 செல்சியஸில் மாத்திர. இதால் இருவருக்கு இடையில் அடிக்கடி சண்டையும் வருவதுண்டு. வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் சேர்ந்தவர்கள் ஒன்றாக வேலை செய்கிற நேரம் ஏற்படுகின்ற ஃபன்னியான திங்ஸ் இருக்குதா, அதெல்லாம் சேகரித்து ஒரு புத்தகம் எழுதலாம் எல்லாம்.